வணக்கம். காட்டில் மிருகங்களை வேட்டையாடி பச்சை மாமிசமாக உண்ணக்கூடிய வேட்டைக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் மிருகங்களை வேட்டையாடி பச்சையாகவே உண்கின்ற பழக்கம் உண்டு. மிகவும் மூர்க்க கணம் உடையவர். யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். இப்படி அவர் அந்த காட்டுப்பகுதியிலேயே சுத்து மிருகங்களை வேட்டையாடி கனி பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு சமயத்தில் காட்டில் ஓரிடத்தில் சிவலிங்கம் ஒன்றை கண்டார். அதன் அருகில் சென்று அமர்ந்து அவ்வளவு மூர்க்கத்தனமானவர் அந்த இடத்தில் சென்றவுடனேயே அவருக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைத்தது. அவ்விடத்திலேயே அமர்ந்து தியான நிலை போன்று அமர ஆரம்பித்தார். அடுத்தது ஒரு நாள் டெய்லி அந்த இடத்தில் வந்து அந்த வேட்டையாடும் மாமிசங்களை வைத்து அதுவும் வாயில் போட்டு மென்று எந்த கண்டம் சுவையாக இருக்கிறதோ அந்த பகுதியின் பன்றிக்கறியை அந்த பகுதியை மட்டும் எடுத்து எச்சியாயிற்று என்றெல்லாம் நினைக்காமல் அந்த சிவலிங்கத்துக்கு சிவபெருமானுக்கு வைத்து படைக்க ஆரம்பித்தார். இப்படியே நாட்கள் போன, பொழுதுகள் போன. ஒரு நாள் சிவபெருமான் இவருடைய பக்தியை பரிசோதிப்பதற்காக சிவலிங்கத்தில் உள்ள முதலில் இடது கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. இந்த வேட்டைக்காரன் அதை பார்க்கின்றான். பார்த்துவிட்டு ஐயோ இடது கண்ணில் ரத்தம் வருகிறது என்று உடனடியாக தன்னுடைய இடுப்பில் செருகியிருந்த அந்த கூர்மையான ஆயுதத்தை உருவி தன்னுடைய இடது கண்ணை நோண்டி அதனுடைய சிவலிங்கத்தில் இருந்த அந்த சிவனுடைய கண்ணில் பொருத்துகிறான். எந்தவித வலியோ வேதனையோ உணராமல் அந்த பக்தியோட ஆழம் பாருங்க. ஒருமை தவம் ஒரே தவம்ங்கிற மாதிரி எதை அவர் நினைக்கிறாரோ அதை அப்படியே வாழ்றார். கண்ணில் வைத்து விடுகிறார். திரும்பவும் சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் வலக்கண்ணிலும் ரத்தம் வருகிறது. அப்பொழுது மீண்டும் அந்த கூர்மையான ஆயுதத்தை உருவி வலக்கண்ணை நோண்ட முற்படுகிறார். ஆனால் கண்ணை நோண்டி விட்டால் கண் தெரியாதே என்று தன்னுடைய இடதுகாலை எடுத்து வலக்கண்ணின் மேல் அடையாளத்திற்கு வைத்து கொண்டார். ஏன்னா கண்ணை வைத்து பொருத்த வேண்டும் அல்லவா, அதற்காக வைத்து பொருத்தி கண்ணை மீண்டும் பிடுங்கி அந்த இடத்தில் வைத்து சிவபெருமானுடைய கண்ணில் வைத்து பொருத்துகிறார். பொருத்தி முடித்தவுடனே அந்த அகிலமே ஆளக்கூடிய மகாதேவன் பரமசிவன் காட்சி கொடுத்து மீண்டும் அவருக்கு கண்ணை கொடுத்து கண்ணப்ப நாயனார் என்று பெயர் சூட்டுகிறார். நம்மளுடைய சிவனுக்கு அசைவம் ஆகாதே என்று சொல்லுவோம். ஆனாலும் தன்னுடைய பக்தரனுடைய அந்த பக்தியோட ஆழத்தினால் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். அதற்காக தான் அவருக்கு கண்ணப்ப நாயனார் என்று பெயர் சூட்டி இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கண்ணப்ப நாயனார் மிகப்பெரிய ஆழமான சிவபக்தர். எதை அவர் நினைத்தாரோ அதை அப்படியே இயற்கையாக வாழ ஆரம்பித்தார். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.